தந்தை வழி வரக்கூடிய ஒரு சாபங்கள், அடுத்து முன்னோர்கள் வழி வரக்கூடிய கர்மாக்கள், ரத்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உறவுகள் தான் இதுதான் நம்ம பித்ரு தோஷம்னு சொல்றோம். தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காம விட்டாச்சுனாலே உங்களுடைய பேரன் பேத்தின்றவங்க கண்டிப்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சில விஷயங்களை நீங்க அங்கேயே பாவத்தை தொலைச்சிட்டு வந்துடணும். SGS டிவோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த ஒரு சிறப்பு பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பு பதிவு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பித்ரு தோஷம். பித்ரு தோஷம்னா என்ன, அதற்குண்டான ஒரு பரிகாரங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பித்ருனா யாரு அப்படின்ற போது நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லலாம். அதே சமயத்துல தன்னுடைய தந்தை, இந்த மாதிரி தந்தை வழி வரக்கூடிய ஒரு சாபங்கள், அடுத்து முன்னோர்கள் வழி வரக்கூடிய கர்மாக்கள், இதுதான் நம்ம பித்ரு தோஷம்னு சொல்றோம். அதாவது பித்ருக்களுக்கு நம்ம எப்போதுமே நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பித்ரு அப்படின்றது யாரு அப்படின்ற போது 7 தலைமுறைக்கு உண்டான ஒரு உறவுகள் ரீதியாக ரத்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உறவுகள் தான் நம்ம பித்ருன்றது. அதாவது 7 தலைமுறைக்கு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அவங்களுக்கு அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, இப்படி 7 தலைமுறைக்கு ரத்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உறவுகள் மட்டும்தான் அந்த பித்ருனுடைய வகையை சார்ந்தவர்கள். ஒருவருடைய ஜாதகத்துல இந்த பித்ரு தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய கர்மாக்களை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள். ஒண்ணு ஜோதிட ரீதியாக நீதிமான் சொல்லக்கூடிய அந்த சனி என்ற கிரகம், அடுத்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த ராகு கேது. இந்த 3 கிரகங்களினுடைய அடிப்படையில தான் இந்த பித்ரு தோஷம்ன்றது ஒரு ஜாதகருக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த சூரியனுடைய தன்மையை பொறுத்து, சூரியன் ஒருவருடைய ஜாதகத்துல பலவீனமா இருக்கு, ஒருவருக்கு ரிஷப ராசியிலையும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய துலாம் ராசியிலையும் இருந்தது சூரியன் இருக்குதுனாலே அங்க முழுமையான ஒரு பித்ரு தோஷம் இருக்கு. இன்னொரு வகை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சூரியனுடன் இந்த பாவ கிரகங்களான ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யும் போது, சனின்ற கிரகம் சஞ்சாரம் சேர்ந்து பயணிக்கும் போது அந்த பித்ரு தோஷம் முழுமையாக இருக்கு. இது எதெல்லாம் செய்யறதுனால இந்த பித்ரு தோஷம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பித்ரு தோஷமாகப்பட்டது இறந்தவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுவது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நிறைய ஜாதகத்துல இந்த பித்ரு தோஷம் இருக்கும். சூரியன் ராகு சேர்ந்தே இருக்கும், அடுத்து சந்திரன் ராகு, அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது, சூரியன் சனி, இந்த மாதிரியாக அந்த சூரியனுடன் இந்த நிழல் கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் போது அங்க பித்ரு தோஷம் முழுமையாக இருக்கு. இது எப்படி வருது அப்படின்ற போது, வழியாக அந்த முன்னோர்களுக்கு, நான் சொல்றேன் இல்லையா, 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய இரத்த பந்தங்கள் தான் அந்த பித்ருன்றத நம்ம நிர்ணயிக்கிறோம். இந்த 7 தலைமுறையாக நம்ம ஒரு தலைமுறையை விட்டாச்சுனாலே நமக்கு அந்த ஒரு தலைமுறையை விட்டாச்சுனாலே நம்மளுக்கு அந்த பித்ரு தோஷம்ன்றது கண்டிப்பா நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இறந்தவர்களுக்கு நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ கலிகாலத்துல, அதாவது அவசர உலகத்துல பிறந்தவர்கள், பெற்றோர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பிறந்தவர்கள் வேற இடத்துல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பெற்றோர்களை கவனிக்காம இருக்கிறது ஒரு இடத்துல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பித்ரு தோஷத்துல வந்துரும். ஒருவர் உடல் ரீதியாக, மன ரீதியாக, அந்த உழைப்பின் ரீதியாக தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காம விட்டாச்சுனாலே அங்க கண்டிப்பாக பித்ரு தோஷம்ன்றது இருக்கு. மேடம், நான் என்னுடைய பெற்றோர்களை நல்லா கவனிச்சுக்கிறேன், நல்ல அன்போட பாத்துக்கிறேன், அவங்க என்னதான் சாபம் விட்டாலும் நான் அவர்களை ரொம்ப அன்போடையும் பண்போடையும் பாத்துக்கிறேன், ஆனா என்னுடைய ஜாதகத்துல சூரியன் ராகு, சூரியன் சனி, என்னுடைய சூரியன் வலுவிழந்து இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி வருது, அப்போ எப்படி வருது அப்படின்ற போது,
உங்களுடைய தகப்பனார் அவருடைய தகப்பனாரை முறையில்லாமல் பார்த்துக்கிறது, அங்க அவங்க பித்ரு காரியங்களை செய்யாமல் தவற விடுறது, இப்படி வழிமுறை ரீதியாக அந்த தலைமுறையாக அது தொடர்வதுதான். இப்போ உங்களுக்கு அந்த சூரியன் ராகு அந்த பித்ரு தோஷத்தை கொடுத்தாதான் அது நிவர்த்தி ஆகுன்றது கண்டிப்பாக அந்த ஜாதக ரீதியாக நமக்கு தெரியும். யாருக்கு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா அந்த கிரகங்கள் அந்த இடத்துல நின்னுடுச்சுனாலே கண்டிப்பா அந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சரியான ஜாதகர் இவர்தான் அப்படின்ற ஒரு தெளிவான இதுவும் அங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தோஷம் முழுமையாக நீங்கிடும். இந்த மாதிரியா நம்மளுடைய பித்ருக்களுடைய சாபங்களை பெறாமல் இருப்பதற்கு தான் நம்மளுடைய முறைப்படி பாத்தீங்கன்னா நிறைய சடங்குகள் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வகிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தவறுதல் விதமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுருக்கலாம், அதே சமயத்துல அந்த கடமைகளையும் நம்ம செய்யாம விட்டுருக்கோம். அதுக்காக தான் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதத்துலயும் சில விஷயங்களை, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது, அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வருது, தை அமாவாசை வருது. இது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? புரட்டாசி மாசம் மகாலயபட்சம்ன்ற ஒரு 15 நாள் வருது. அந்த 15 நாள்ல நீங்க எந்த நாள் ஒரு நாள் கூட செஞ்சா போறோம், அந்த பித்ரு தோஷம் உங்களுக்கு முழுமையாக போயிடும். இந்த ஒரு நாள் செஞ்சா மட்டும் எனக்கு முழுமையான பித்ரு தோஷம் நீங்கிடுமா, வாழ்நாள் முழுவதுக்கும் உண்டான ஒரு நீங்கிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நாளாவது நீங்க தேர்ந்தெடுத்து அந்த பித்ருக்களுடைய கடமைகளை நீங்க தவறாமல் செய்து வந்தீங்கன்னா தான் உங்களுடைய சந்ததியினர் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் காப்பாற்றப்படுவார்கள். இப்ப பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுல மிகுந்த சிக்கல்கள் இருக்கும். உயர் பதவி என்ன முயற்சி செய்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிதி தட்டுப்பாடு, அதாவது உங்களுக்கு வருகின்ற அந்த வருமானத்துல பார்த்தாலும் ஒரு குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு கடனுக்காக போகும், ஏதோ ஒண்ணு வியாதிக்காக போகும், ஏதோ ஒண்ணு விரைய செலவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள்ல சட்ட வழக்குகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப சாதாரணமா சொத்து வாங்குறோம், நிறைய ஏதோ ஒரு சாதாரணமா பிரச்சனை இருந்தாலும் இல்ல, இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே லீகலி அஃபென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தான் இந்த பித்ரு தோஷம்ன்றது வழிமுறையாக தலைமுறையாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க இந்த பதிவை பாக்குறதுல இருந்து நீங்க இது நாள் வரைக்கும் பித்ரு தோஷம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க உங்களுடைய கடமைகளை செய்யாம விட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து இனிமேலாவது நீங்க செய்ய தொடருங்க. அது உங்களுடைய சந்ததியினருக்கு கண்டிப்பாக பாதிக்காது. அந்த சந்ததியினருக்கு வரக்கூடிய அந்த 3ஆம் தலைமுறைக்கு கண்டிப்பாக பாதிக்கும். நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பேரன் பேத்தின்றவங்க கண்டிப்பாக அதுல பாதிக்கப்படுவாங்க. இப்ப எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மேடம் என்னன்னா, எங்களுக்கு ஆம்பளை பையங்க இல்ல, நாங்க பெண்கள் மட்டும்தான் இருக்கோம் எங்களுடைய தலைமுறையில, நாங்க அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவருடன் சேர்ந்து தாராளமாக இந்த தோஷத்தை நீக்கலாம். இதுல எந்த விதமான ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. ஆண்களுக்கு நிகரான பெண்கள் தான் எல்லா இடத்துலயுமே. அதனால பெண்களாக இருந்தாலும் நீங்க திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அதற்குண்டான ஒரு பரிகாரத்தை நீங்க செய்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு தீர்வுகள் உங்கள் கை மேலேயே கிடைக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். இதை செய்யறதுக்கு உண்டான ஒரு பரிகார விஷயங்கள் என்னென்னலாம் நான் முதலே சொல்லிட்டேன். மகாலயபட்சம்ன்றதுதான் ஒரு உத்தமமான ஒரு பரிகார ஒரு நாட்கள். இது தவிர வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற போது நீங்க நிறைய தர்ம காரியங்களை நீங்க நிறைய செய்யணும். ஏழை எளியோருக்கு செய்யறது, ஓல்டேஜ் ஹோமுக்கு செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா விடாம அந்த தர்ம காரியங்களுக்கு உணவளித்தல், அன்னதானம் அளித்தல், இது மாதிரி இதெல்லாம் செய்துக்கிட்டே வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்க போய் அக்னி தீர்த்தத்துல நீங்க நீராடணும். ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் போறீங்கன்னோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சில விஷயங்களை நீங்க அங்கேயே பாவத்தை தொலைச்சிட்டு வந்துடணும்.
வரணும். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா எல்லாருமே பித்ருதோஷம் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஒரு வாட்டி நீங்க போய் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்னி தீர்த்தத்துல நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய முழுமையான தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது தவிர நீங்க எங்கேயுமே போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மோட்ச தீபம் ஏத்துங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய தீபம் ஏத்திட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த பித்ருக்களினுடைய தோஷம் பித்ருக்களினுடைய சாபம் முழுமையாக நீங்க பெற்று உங்களுடைய சந்ததியினர்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியோடும் நிறைந்த ஒரு செல்வத்தோடையும் இருக்கிறதுக்கு நீங்க எப்போதுமே இதை தவறாம செய்துட்டே வாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.